அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சி காரணமாக திருகோணமலை பிரதேச மக்கள் தமது கிராமங்களை விட்டு வெளியேறி வருகின்றனர். போரை காரணம் காட்டி வடக்கு கிழக்கை ராணுவம் ஆக்கிரமித்திருப்பதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. போர்க்குற்றங்கள் அல்லது மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பிலான புதிய ஆதாரங்கள் இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்பு கொள்ளுமாறு எம்.ஏ. சுமந்திரன் வேண்டுகோள். இபோலா வைரஸ் தொற்று காரணமாக லைபீரியாவில் வசிக்கும் இலங்கையர்களை உடனடியாக நாட்டிற்கு அழைக்க நடவடிக்கை. பட்டினிச்சாவை தாம் எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவிப்பு. தனது 10வது டெஸ்ட் இரட்டை சதத்தை பூர்த்தி செய்து தரவரிசையில் 2வது இடத்திற்கு குமார் சங்கக்கார முன்னேற்றம். கடும் வறட்சி காரணமாக திருகோணமலை மொரவெவ பகுதியைச் சேர்ந்த மக்கள் தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேறிய வண்ணம் உள்ளனர். இதுவரையில் அந்த பகுதியிலிருந்து சுமார் 1001 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வெளியேறியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மல்குடியேற்ற திட்டத்தின் கீழ் திருகோணமலை மாவட்டத்தில் மொரவெவ பிரதேச செயலாளர் பிரிவில் 5 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் 1468 குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்டுள்ளன. இருப்பினும் தற்போது அங்கு 467 குடும்பங்களை வசிக்கின்றன. அதிக வெப்பமும் வறட்சியுமே ஏனைய குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கான காரணமாக அமைந்துள்ளது. தங்குளம், நாமல்வத்த, D8, மொரவெவ வடக்கு பகுதிகளில் வசிக்கின்ற 985 குடும்பங்களுக்கு ஒரு நீர்த்தாங்கியேனும் கிடைக்கப்பெறவில்லை. அவ்வநகர் யாய 6 பகுதியில் வசிக்கின்றவர்களுக்கு நீர்த்தாங்கி கிடைக்கப் பெற்றிருந்தாலும் அவற்றுக்கு நீர் வழங்கப்படுவதில்லை. கிணறுகள் வற்றியுள்ளன, நீர் இல்லை. பௌசர்கள் ஊடாகவேனும் எமக்கு நீரை பெற்று தருமாறு கோரினோம். ஆனால் அது இடம்பெறவில்லை. நீர் குழாய்கள் தருவதாக அளந்து கொண்டு போனார்கள், அதுவும் இதுவரை இல்லை. குளங்களில் உள்ள நீர் வற்றியுள்ளதோடு கிணறுகளிலும் நீர் வற்றியுள்ளது. பல குடும்பங்களுக்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதற்கு இந்த கிணறு மாத்திரமே உள்ளது. நான் இந்த முறை தர்பூசணி உற்பத்தி செய்தேன். பின்னர் கையில் இருந்த பணத்தை கொண்டு கிணறு வெட்டினேன். 50,000 ரூபாய் செலவு செய்துள்ளேன். எனக்கு அதை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது. மாவட்டத்தில் வறட்சி காரணமாக 90,464 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுகளையும் நீர்த்தாங்கிகளையும் பெற்றுத்தருமாறு செல்வந்தர்களிடம் அமைப்புகளிடமும் நான் கோரிக்கை விடுக்கின்றோம். இந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுகளையும் நீர்த்தாங்கிகளையும் பெற்றுத்தருமாறு செல்வந்தர்களிடமும் அமைப்புகளிடமும் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். அப்படி என்றால் தேவையான பௌசர்களை வழங்குவதற்கு எம்மால் நடவடிக்கை எடுக்க முடியும். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் அடுத்து வெதர் ஃபர்ஸ்ட். குருநாகல் பிரதேசத்தில் டிப்பர் வண்டியொன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக குருநாகல் திருகோணமலை பிரதான வீதியின் போக்குவரத்து சுமார் 2 மணித்தியாலங்கள் தடைப்பட்டிருந்தது. மரம் முறிந்து விழுந்த போது டிப்பர் வாகனத்தில் 2 பயணித்துள்ளனர். அந்த 2 எவ்வித பாதிப்புக்கு இடமேற்படவில்லை. இதேவேளை நுவரெலியா ஹேட்டன் பிரதான வீதியில் தொடர்ந்தும் பனிமூட்டம் நிலவி வருகின்றது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் பல நீர்நிலைகள் வற்றி காணப்பட்ட நிலையில் இன்று மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மிக நீண்ட நாட்களின் பின்னர் மழை பெய்துள்ளதால் பிரதேச மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் நேற்றும் இன்று மாலையும் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கூடி நாங்கள் எங்கட வாழ்க்கை சொல்ல முடியலாம். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் மன்னார் மாவட்டத்திற்கான 2ஆம் கட்ட அமர்வுகள் இன்று நிறைவடைந்தன. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் இந்த சாட்சி விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இன்றைய சாட்சி விசாரணைகளில் 36 பேர் சாட்சியம் அளித்துள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் H.W. குணதாச தெரிவிக்கிறார். மன்னார் மாவட்டத்திற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 6ஆம் கட்ட பகிரங்க அமர்வின் 2ஆம் நாளான இன்று சாட்சி விசாரணைகளுக்காக 60 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இவர்களில் 36 பேர் சாட்சியம் அளித்துள்ளதுடன் 21 பேர் புதிய முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் குறிப்பிட்டார்.
தேடி பார்த்து கண்டு கதைச்சு குடுக்குடியிருப்புல கண்டுட்டாங்க, கிளிநொச்சியில கண்டுட்டாங்க. நாங்கள் உடம்பெயர்ந்து கொண்டு போயிருந்தாங்க. ஆற்ற பொறுப்பில் யாருன்னு தெரியாது. நாங்கள் உடம்பெயர்ந்து கொண்டு போயிட்டு கண்டுட்டு கதைச்சு நாங்கள் கொண்டு வந்து போனவருக்கா. அதுக்கு பிறகு நாங்கள் இடம்பெயர துவங்கி விட்டோம். அதோட கிளிநொச்சியில் இருக்கா கண்டுனாங்க. அவன் நான் சுகமாக இருக்கிறேன்னம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அழகாங்க. தம்புள்ள ஹாஸ்பிட்டல் இருந்தது செனங்கண்டு இருக்கு. அங்கிருந்து தம்புள்ள ஹாஸ்பிட்டல் காயப்பட்டு வந்த இடத்துல தம்புள்ள ஹாஸ்பிட்டல்ல கதைச்சு பார்த்தது இந்த இடத்துக்கு பிள்ளைன்னு சொன்னாப்பில வந்து சென முகாமுக்க சொன்னாங்க. போய் பார்க்க விடமாட்டேன்னு சொல்லி அங்க இப்படியான பேர் வழி இல்லை, ஆள் இல்லைன்னு இதுக்குள்ள விடையில ஆளு, இது ராணுவ ஹாஸ்பிட்டல். அவங்க போய் அதை எடுத்து பார்ப்பாங்க. உங்களோட பிள்ளையில பேர் இருக்குதுன்னு சொன்னதை பார்த்து அதுக்கு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சு அறிவிப்பாங்க. சரி. போரை காரணம் காட்டி வடகிழக்கை ராணுவம் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதாக வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். முல்லைத்தீவு தேவிபுரம் பகுதியில் முதியோர் ஓய்வு நிலையம் ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். முல்லைத்தீவு தேவிபுரம் பகுதியில் முதியோர் ஓய்வு நிலையத்தை வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் இன்று திறந்து வைத்தார். திசமஹராம என்ற தென்பகுதி கிராமத்தில் இருந்த வயல் நிலங்களில் பெரும்பான்மையானவை தமிழர்களுக்கே சொந்தமாக இருந்தன. அப்பொழுது சிங்கள மக்களுடன் மிகவும் சுமூகமான உறவினை வைத்திருந்தார்கள். சரளமாக சிங்களம் பேசினார்கள். சிங்கள மக்கள் பலருக்கு பலவிதமான உதவிகள் செய்தார்கள். 1958ஆம் ஆண்டு நடந்த கலவரத்தின் பின்னர் அவர்கள் யாவரும் வடகிழக்கை நோக்கி பயணிக்க நேர்ந்தது. பலரின் காணிகள் இன்னும் அவர்களின் பெயர்களில் இன்றும் உள்ளன. ஆனால் வேட்டார் ஆக்கிரமித்து விட்டார்கள். படிப்படியாக நாடெங்கும் பறந்து வாழ்ந்த தமிழ் பேசும் சமூகம் முள்ளிவாய்க்காலுக்கு மக்கள் போரின் கடைசி கட்டத்தில் தள்ளப்பட்டது போன்று வடக்கு கிழக்கிற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். பலர் வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளார்கள். இளைஞர்கள் ஆயுதமேந்தி இன்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட நிலையில் நாம் இருக்கின்றோம். போரை சாட்டாக வைத்து வடகிழக்கை பலவிதத்திலும் இராணுவம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. பயத்தின் காரணத்தால் மக்கள் ஆயுதம் ஏந்தியவரை அணைத்து செல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் உள்ளார்கள். ஜனநாயகம் துளிர் பெற்றிருந்த இந்த நாட்டில் ஆயுத கலாச்சாரம் படமெடுத்து ஆடத் தொடங்கி இன்று விசித்திரமான விதங்களில் விதை போட்டு பயிராகி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், வினோநோதராதலிங்கம், வடமாகாண அமைச்சர் டெனீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இங்கு கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வடமாகாண சபை உறுப்பினர் T. ரவிகரன், 30 வருடம் அல்லது 28 வருடங்களுக்கு மேலாக இருந்த மக்களுக்கு அந்த காணிகளில் மத்திய வகுப்பு திட்ட காணி அல்லது வேறு பிரச்சனைகள் உள்ள காணி என்ற போர்வையிலே இந்த தமிழ் மக்களுக்கு மட்டும் இங்கே வீடுகள் வழங்கப்படவில்லை. பலருக்கு பல இடங்களில் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வீடுகளோ காணிகளோ இல்லை. ஆனால் அந்நிய குடியேற்றங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு உடனடியாக காணிகளுக்கு அனுமதி பத்திரங்கள், வீடுகள் கொடுக்கின்றார்கள். போர்க்குற்றங்கள் அல்லது மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பான புதிய ஆதாரங்கள் இருப்பவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொள்ளுமாறு கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இலங்கை தொடர்பான ஐநா விசாரணை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கருத்து வெளியிட்டார். உள்நாட்டிலே இங்கே தற்போது இலங்கையிலே வசிக்கின்றவர்கள் அப்படியான சாட்சியங்களை முன்வைப்பதினாலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் இந்த விசாரணை குழுவுக்கும் தெரியும். சாட்சிகளை பாதுகாக்க வேண்டிய சட்டம் கூட இல்லாத வேளையிலும் யாராவது முன்வந்து சாட்சியம் அளித்தால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தாங்கள் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பது அவர்களுக்கு தெரிந்த விடயம். ஏற்கனவே இருக்கின்ற சாட்சி அல்ல, இதுவரைக்கும் வெளிவராத போர்க்குற்றங்கள், மனிதாபிமான குற்றங்களை நிரூபிக்கக்கூடிய சில செயல்களை குறித்து யாருக்காவது தகவல் இருந்தால் அது முக்கியமானது ஒரு சாட்சியாக கருதப்படும். மிகவும் முக்கியமான சாட்சி ஒன்று இருக்கின்றது என்று அறிந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் யாரையாவது தொடர்பு கொண்டு அவர்களிடத்திலே அந்த தகவலை கொடுக்கலாம். இந்த சர்வதேச விசாரணை ஆரம்பமாகிவிட்டது. இது முற்று முழுதான ஒரு சர்வதேச விசாரணை.